கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். இந்த மாசத்திலே 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. இரவு நேரத்திலே நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, சகலவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உணராதிருக்கும் போது சத்துரு வருகிறான். இந்த மாசம் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த மாசம் எனக்கு எல்லாமே செழிப்பா இருக்கணும் அப்படின்னு ஒருவேளை 1ஆம் தேதி நிறைய குடும்பத்தில் வீட்டில் நிறைய கமிட்மெண்ட்டு, எத்தனையோ காரியங்கள். நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இன்னைக்கு பேச போறோம். உணராதிருக்கும் போது பிசாசு எப்போ வாரான், அவன் எங்க வாரான் அப்படின்னா இருதயத்துல வாரான். இருதயத்துல வந்து நம்ம இருதயத்துல உள்ள இருக்கிற வசனத்தை தூக்கிட்டு போயிருந்தான். அவன் எப்ப தூக்கிட்டு போறான் அப்படின்னா உணர்வு இல்லாம இருக்கும்போது தான் சத்துரு உள்ள வாரான். அது நம்ம வாழ்க்கைன்னு சொல்லலாம், நம்ம இருதயம் சொல்லலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாத அளவுக்கு பிரச்சனை அதுதான். ஆசீர்வாதத்தை திருடுறான், குடும்பத்துல சமாதானத்தை திருடுறான். நிறைய குடும்பத்துல பின்தங்கின நிலைமை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் பிரச்சனை. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட பின்பாக என்ன வேணும் அப்படின்னா உணர்வு வேணும். அந்த உணர்வு 100க்கு 100 இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 100 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லி நம்ம கேட்போம். 100 மடங்கு ஆசீர்வாதம் நம்ம கேட்கும்போது நம்ம 100க்கு 100 கீழ்ப்படியணும், 100க்கு 100 உணர்வோட இருக்கணும். இன்னைக்கு உள்ள செய்தி அதுதான். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போதுதான் அங்க பிசாசு வாரான். பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். இப்ப பிசாசு எங்க வந்தான்? இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அப்ப பிசாசு நேர அட்டன் பண்ற இடம் எது அப்படின்னா இருதயத்துக்குள்ளதான் வரான். இருதயத்துக்குள்ள எப்ப வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உணர்வு இல்லாத நேரத்துல மட்டும்தான் பிசாசால உள்ள வர முடியும். வசனம் எனக்கு தெரியும், வசனம் இப்படிதான் எழுதப்பட்டுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா கீழ்ப்படியாமல் ஒரு உணர்வு இல்லாமல் நான் இஷ்டம் போல வாழும்போது அந்த நேரத்துல மட்டும்தான் இதயத்துல வந்து வசனத்தை திருடிட்டு போறான். பிசாசு வந்து என்ன திருடிட்டு போறான் அப்படின்னா வசனத்தை திருடிட்டு போறான். ஒரு குடும்பத்துல வசனம் இருக்கும் போதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனமாயும் ஆவியாயும் கிருபையாயும் சத்தியமாயும் இருக்கிறது. வல்லமையான வசனம், ஆரோக்கியமான வசனம். வசனத்தை திருடிட்டு போறான். வசனத்தை திருடிட்டு போன உடனே பலன் இல்லாம போயிரும், சோர்வு வந்துடும். நல்லா கவனிச்சு பாருங்க. காலையில இருந்து நைட் வரையும் அந்நிய பாஷை பேசி பாருங்க, டயர்டே ஆகாது. வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது பைபிள் வாசித்து பாருங்க, டயர்டே ஆகாது. ஜெபம் பண்ணி பாருங்க, டயர்டே ஆகாது. துதிச்சு பாருங்க, டயர்டே ஆகாது. தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க டயர்டே ஆகாது. ஏன்னா தேவனை துதிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ள அக்னி பட்டி கொண்டே பிடிக்கும். நம்ம சரீரம் முழுதும் அக்னினால் அப்படி நிரப்பப்பட்டிருக்கும். ஆனால் உணர்வு இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல படம் பார்த்துட்டு, நல்ல நாடகம் பார்த்துட்டு, நல்ல வேண்டாத கதையெல்லாம் நல்லா பேசிட்டு, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நைட் நேரத்தில் நல்ல வீட்டுக்குள்ள வருவாங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத பழக்கவழக்கம். சில குடும்பத்தில் நிறைய பாவ அடிமையில் போயிடுவாங்க. மதுபான அடிமை, கஞ்சா பழக்கம், புகையிலை, சிகரெட் பழக்கம், ட்ரக் அடிக்ட்.
விபச்சார காரியம், அசுத்தமான காரியம், பொல்லாத காரியம், அருவருப்பான காரியம், தீட்டான காரியம், எத்தனை காரியம் அத்தனை காரியத்துல போயிருவாங்க. ஆனா காலையில பார்த்தா தூங்கி எழுந்துச்சுன்னா ஒரு வசனம் பார்த்துருப்பாங்க, வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பாங்க, யூடியூப்ல பார்த்துருப்பாங்க, அவங்க யாராவது அனுப்பி விட்டுருப்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிச்சிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா தேவையில்லாத காரியத்துல ஈடுபடும் போது, உணர்வு இல்லாம இருக்கும்போது காலையில கேட்ட வசனம் காணாம போயிரும். இந்த வசனம் எப்ப காணாம போச்சு அப்படின்னா, நம்ம எப்போ உணர்வு இல்லாம நல்ல இஷ்டம் போல கதை பேசிட்டு இருக்கோமோ, இஷ்டம் போல தேவையில்லாத காரியத்தை பார்த்துட்டு இருக்கோமோ, சிந்தனைக்குள்ள தீமையான காரியத்தை யோசிக்கிறோமோ, இதயத்துல தேவையில்லாத பொல்லாத காரியத்தை நம்ம எப்ப யோசிக்கிறோமோ, அப்போ இதயத்துக்குள்ள வந்து வசனத்தை திருடிட்டு ஓடி போயிடலாம். பொல்லாத பிசாசு எப்ப வந்தான் அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ள ஒரு உணர்வு இல்லாம இருக்கும்போது அவன் உள்ள வரான். இன்னைக்கு செய்தி என்ன? இந்த மாசத்தை நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல உணர்வோட இருந்தாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு 20 வருஷம், ஆமா 20 வருஷம் 25 வருஷம் முன்பாக பழைய ஆட்கள் அப்படிம்பாங்க, பெரியவங்க அப்படிம்பாங்க, ஒரு கடைக்கு 10 ரூபா கொண்டு போய் ஜாமான் வாங்கும்போது வீட்டுல இருந்து ஒரு பை கொண்டு போவாங்க. 10 ரூபாய்க்கு தான் ஜாமான் வாங்குவாங்க. அந்த 10 ரூபாய்க்கு என்ன ஜாமான்னு சொல்லி வீட்டிலேயே யோசிச்சுட்டு போவாங்க. அதை மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுல தான் குடும்பம் ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கும். எவ்வளவுல? அந்த 10 ரூபால. ஆனா இன்னைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வருது, 2 லட்ச ரூபா சம்பளம் வருது. எவ்வளவு பணம் வந்தாலும் காணாம போயிருது. எங்கேயாவது போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பெட்ரோல், ஒரு பக்கம் பார்த்தா இஎம்ஐ, ஒரு பக்கம் பார்த்தா ஸ்கூல் ஃபீஸ், ஒரு பக்கம் பார்த்தா காலேஜ் ஃபீஸ், ஒரு பக்கம் பார்த்தா வீட்டு வாடகை, இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாமான். ஆக மொத்தம் கையில பணமே இருக்காது. 10 நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஷ்டம் போல வீட்டில் செலவெல்லாம் கூடியிருக்கும், நிறைய குடும்பத்தில் வருமானம் இல்லை. ஆனால் ஒரு 20 வருஷம் முன்பாக எதை செஞ்சாலும் 100 தடவை யோசிப்பாங்க. இதை செய்யலாமா, இதை வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா. நடந்து போயிட்டு இருப்பாங்க, செருப்பு இல்லாம நடந்து போயிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எத்தனையோ உபத்திரத்து மத்தியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரி, இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பேசுறேனே, வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் கீழ்ப்படிந்து வாழும்போது தான் ஆசீர்வாதம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மைன்னா என்ன? காலையில இருந்து ராத்திரி உண்மையா தான் வாழணும். தேவனுக்கு பிரியமானபடி தான் வாழணும். கீழ்ப்படிந்து தான் வாழணும். கற்பனை கை கொண்டு தான் வாழணும். நன்மை தான் செய்யணும். நற்கிரியை தான் செய்யணும். தேவனுக்கு பிரியமானபடி தான் வாழணும். நிறைய குடும்பத்துல தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலியமா இரவும் பலுமா செய்தி கேட்குறீங்க. நிறைய குடும்பத்துல இப்ப சத்தியம் தெரியும். சில குடும்பத்துல நிறைய மாற்றம் சொல்றாங்க. அவங்களே ஃபோன் பண்ணும்போது சில நேரத்தில் ஜெபிக்க ரொம்ப சொல்லிடுவாங்க. நிறைய மாற்றம் சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு வந்துட்டு, அந்த உணர்வு இருக்கிற குடும்பத்துக்குள்ளே எல்லா ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துருது. இந்த செய்தி நிறைய குடும்பத்துல டெய்லி கேட்கறவங்களுக்கு புரியும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போக மாட்டுக்காங்க. ஒரு குடும்பத்துல சொன்னாங்க, பிரதர் 21 வருஷமா நான் பைபிள் வாசிக்காம இருந்தேன். ஆனா சர்ச்சுக்கு மட்டும் போவேன். உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் வீட்டுல நான் வந்து படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, தேவையில்ல எல்லாம் விட்டுட்டேன். இப்ப நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? 21 வருஷமா. என்னைக்கு தேவனர்லியப்பம் செய்தி கேட்டாங்களோ கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மனமாற்றம். சில குடும்பத்துல வீட்டுல நல்லா படம் பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தேவனர்லியப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா செய்தி கேட்டாங்க. வீட்டுல படம் பார்க்கற விட்டுட்டாங்க, நாடகம் பார்க்கற விட்டாங்க. என்ன காரணம்? கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்ச உடனே பைபிள் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு எப்போ வந்துச்சு? அவங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் அந்த உணர்வு வரும். என் வாழ்க்கையில எனக்கு எப்போ உணர்வு வந்துச்சு? ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். பைபிள் வாசித்து பார்த்தா சட்டம் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் உணர்வே வந்துச்சு. அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மனம் திரும்பி வாழ ஆரம்பிச்சேன். அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, எந்த குடும்பத்துல வசனம் உங்க வீட்டுக்குள்ள வருதோ, நீங்க எப்ப மனம் திரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீங்களோ, அந்த நேரத்திலே கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உணர்வுள்ள ஒரு இருதயம் வேணும்.
உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்கும்போது ஆசீர்வாதம். இந்த மாசம் 31 நாள் இருக்கு. இந்த 31 நாள்ல இன்னைக்கு 1ஆம் தேதி முடிஞ்சிட்டு. மிச்சம் 30 நாள் இருக்கு. இந்த 30 நாள்ல வசனத்துல உள்ள ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது அந்த இடத்துல பிசாசு வரமாட்டான். ஆசீர்வாதம் பரிபூரணமா இருக்கும். எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் கீழ்ப்படியாமல் நம்ம உலகத்துக்குள்ள போய் பாவம் பண்ணும்போது அந்த நேரத்துல தான் பிசாசு வாரான். என் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது நான் கண்டுபிடிச்சது இப்படிதான் கண்டுபிடிச்சேன். பிசாசுக்கு எப்பமெல்லாம் இடம் கொடுக்குமோ அப்பமெல்லாம் உள்ள வந்துருவான். அவன் எங்க வரான் அப்படின்னா இதயத்துல வந்து வசனத்தை தூக்கிட்டு ஓடிடுவான். வசனத்தை தூக்கிட்டு ஓடனே அவங்களுக்கு பலன் இருக்காது. இந்த செய்தி நீங்க நிறைய குடும்பத்துல இணைந்து கேக்குறீங்க. நீங்களே கமெண்ட் பண்ணலாம் கீழே. ஆமா பிரதர், நாங்க நிறைய உலகத்துல காரியத்தை யோசிச்சுட்டு இருந்தோம், அந்த நேரத்துல நாங்க சோர்ந்து போயிட்டோம், அப்ப வசனத்தை தூக்கிட்டு போயிட்டோம்னு சொல்லி நீங்களும் அழகா கண்டுபிடிக்கலாம். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் கேட்காத ஜனங்களை பத்தி இங்க எழுதப்படல, கேட்ட ஜனங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. ராஜ்யத்தின் வசனத்தை நாங்க கேட்டுட்டோம்ப்பா, பரலோகத்துக்கு போன்னு சொல்லி எப்படி எங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உணர்வு இல்லாம துணிகரமா போய் தப்பு பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், எல்லாம் சரிதான், ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, எல்லாம் ஓகே. மற்ற 6 நாள் பரிசுத்தவான தப்பா பேசுறாங்க. நிறைய காரியம் இருக்கு, அதெல்லாம் எடுத்த பெரிய சப்ஜெக்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. வீண் வார்த்தையினாலே பாவம். பைபிள் வசனத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதம். இந்த மாசம் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா வசனத்தை கேக்குறீங்க, உணர்ந்து வசனத்தின்படி வாழும்போது 100 மடங்கு ஆசீர்வாதம். உணராது இருக்கும்போது பிசாசு வந்து இதயத்துக்குள்ள வந்து வசனத்தை தூக்கிட்டு ஓடியே போயிடுவான். வசனத்தை தூக்கிட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் அந்த இடம் காலியா இருக்கும். அந்த இடத்துலதான் பொல்லாத ஆவி வரும், விபச்சார ஆவி வரும், தேவையில்லாத அசுத்தமான ஆவியில் வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமை போல குழப்பத்துல பல பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வசனத்தை நான் கேட்கிறேன்ப்பா, அந்த வசனம் என் இதயத்துல இருக்கணும், அந்த வசனம் விளையணும், என் இதயத்துல வசனம் விளையணும், என் இதயத்துல வசனம் யாரும் தூக்கி போக கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆசைப்படணும். ஒரு வீட்டுல நகையை வச்சு பாருங்க, பத்திரமா பாதுகாப்பாங்க. பணம் வச்சு பாருங்க, பத்திரமா பாதுகாப்பாங்க. அதை விட 1000 மடங்கு, கோடி மடங்கு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். நித்திய ஜீவனுக்குள்ள போற வசனம் என் இதயத்துக்குள்ள இருக்கும்போதுதான் எனக்கு பலன். அந்த வசனம் எனக்குள்ள இருந்து என்கிட்ட பேசும்போதுதான் நான் ஒரு பலனுள்ள ஒரு பாத்திரம். என் இதயத்துக்குள்ள வசனம் இல்லாம இருக்கும்போது நான் பல காரியத்திலே அடிமையா, பாவத்திலே, அக்கிரமத்திலே, ஏதாவது ஒரு காரியத்துல போய் நான் சிக்கிக் கொள்வேன். அப்ப என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா வசனம் இருக்கணும். வசனம் இருக்கும்போதுதான் ஆவிக்குரிய நிலைமை நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இந்த வசனம் நிறைய குடும்பத்துல பிரயோஜனமா இருக்கும். இன்னும் கூட நிறைய பேசலாம். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, உணராம சில குடும்பத்துல இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துலதான் பொல்லாத ஆவி, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில், யார் இருதயத்தில்? வசனத்தை கேட்டு உணராம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவனுடைய இருதயத்துக்குள் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அந்த மாசத்தை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. எங்க இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை 100க்கு 100 அப்பா எழுதப்பட்டிருக்க வேண்டும், 100 மடங்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த மாசத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இரவனத்திலே ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் பேசின கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலை வேளையில ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்துல படுத்து தூங்க போறாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளோட இருக்க வேண்டும். அவங்களோட இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்க வேண்டும். சத்திய வசனம் அவங்களோட இதயத்துக்குள்ள இருக்க வேண்டும். தேவன் அருளிய வேதம் அப்பா நீதிமானோட இதயத்துக்குள்ள இருக்கு என்று வேதம் சொல்கிறது. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது.
எங்க இதயத்துக்குள்ள வசனம் இருக்கும்போது தான் விடுதலை, எங்க இதயத்துக்குள்ள வசனம் இருக்கும்போது தான் ஆரோக்கியம், எங்க இதயத்துக்குள்ள வசனம் இருக்கும்போது தான் பலன், எங்க இதயத்துல வசனம் இருக்கும்போது தான் நாங்க நித்திய ஜீவனுக்குள்ள வர முடியும்ப்பா. அப்பேற்பட்ட வசனம் எங்க இதயத்துல நீங்க வச்சிருக்கீங்க. உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாங்க, உணர்வுள்ள ஆவியை தாங்க. சத்துரு உள்ள வரக்கூடாது, வேலி அடைங்க. எங்க இதயத்துக்குள்ள சத்துரு வரக்கூடாது, வேலி அடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்துடைய அப்பாவுடைய இருதயம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படட்டும். இரவு நேரத்துல இன்பமான நேரத்துல தாங்க அதிகாலையில் எழுப்பி போடுங்க. கற்பத்தினியா ஜெபின கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க. டெலிவரி போறவங்க கர்த்தர் போடுங்க. திருமண தேவைக்கு ஜெபின கர்த்தர் வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும் ஜெபிங்க. கர்த்தரே வாசல் திறந்து எல்லா தடைகளும் நீக்கி வாசல் திறந்து விடுங்க. அப்பா திருமணம் முடிந்த பின்பாக சில குடும்பத்துல டைவர்ஸ் ஆயிட்டு, சில குடும்பத்துல சந்தேகம், சில குடும்பத்திலே மதுபான அடிமை, விபச்சார அடிமை, கஞ்சா வழக்கம், புகையிலை வழக்கம், சில குடும்பத்திலே பல பாவ அடிமையிலே, சில குடும்பத்துல மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்துல இந்த மாசத்துக்குள்ள எல்லா கால்குலேஷன் யோசிக்கும் போது பயம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கடன் நிறைய இருக்கு. சில குடும்பத்துல இஎம்ஐ லோன், அப்பா குழுக்குள்ள போன எத்தனையோ காரியத்தை குறித்து பயப்படுறாங்க. அந்த எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டெரிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியான உங்க பிள்ளைகளோட கூட இருக்க வேண்டும். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த மாசத்துல அனைத்து தேவைகளையும் கர்த்தர் கூட சந்திங்க. நைட் டியூட்டில இருக்காங்க, டிராவலிங்ல இருக்காங்க, நைட் நேரத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்கறாங்க, நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்கறாங்க, நைட் நேரத்துல அப்பா எத்தனையோ இடத்துல வேலை பார்க்கறாங்க. சகல குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய கிருபை அப்பா முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டி பாதுகாத்துங்க. அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதபில் கண்வழிக்கிறது கிருபை செய்கிற ராஜா. இந்த மாசத்துல அனைத்து தேவையில கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, படுத்த படுக்கலங்க, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தீர்க்காயுசாங்க. உம்முடைய தழுமுல கரத்தினால தொட்டு சுகமாக்கிட்டாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்தாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிரியங்க. இந்த மாசத்துல அப்பா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். இந்த வருஷத்துல அப்பா நல்லா படிச்சு மார்க் எடுக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா எத்தனையோ குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, வயசாயிட்டு பலவீனத்தோடு ஜீவின அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தீர்காயுசு தாங்க, பரிபூரணமா சுகம் தாங்க. கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. அந்த மாசத்துல அனைத்து காரியங்களும் கர்த்தர் கூட சந்திங்க. கர்த்தருடைய பாதப்படியிலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்திலே எல்லா காரியத்திலுமே நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். ஒரு உணர்வுள்ள இருதயம் தாங்க ராஜா. எங்க வாழ்க்கை ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். எங்க இதயத்துக்குள்ளே எல்லா பகுதியிலுமே கர்த்தர் மட்டும்தான் இருக்க வேண்டும். தேவன் அருளிய வார்த்தை மட்டும்தான் இருக்க வேண்டும். தேவையில்ல சத்துரு எங்கேயும் வரக்கூடாது. கர்த்தர் வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்காங்க, பொருத்தனை பண்ணிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்க கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். எங்களுடைய பாவத்தை மன்னித்து, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து, எங்களுடைய மீறுதல் பாவத்தை மன்னித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெப குறிப்பு இருந்தால் நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். 9363064181 நம்பர் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துள்ளுங்கள். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துள்ளுங்கள். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் யூடியூப் மூலியமாக இன்னைக்கு 5வது வருஷம் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள். கடைசி காலத்திலே செய்தி பேசிக் கொண்டிருக்கோம். இன்னுமாக தேசத்துக்குள்ள சத்தியத்தை அனுப்ப வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தின் மூலியமா தாங்குங்கள். தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளும். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.